அதிமுக என்ன சேர்த்துக்கோங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தா தான் வெற்றி பாதையில பயணிக்க முடியும். இல்லன்னா கட்சி மீண்டும் மீண்டும் தோல்வி அடையும் அப்படின்னு கால்ல விழுகாத குறையா கெஞ்சிட்டு இருந்த ஐயா ஓபிஎஸ் இப்போ புதுக்கட்சி தொடங்க போறாரு அப்படின்ற தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுல பேசிய ஐயா ஓபிஎஸ் நம்ம செப்டம்பர்ல மாநாடு நடத்த போறோம். அந்த மாநாட்டுல சில அதிரடி முடிவுகளை நான் தெரிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இவர் இப்ப புதுக்கட்சி தொடங்கி அந்த கட்சியை விஜயோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்காருன்ற கருத்து தொண்டர்கள் மீதுல மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இவர் இதுக்கப்புறம் கட்சி தொடங்கி அதை வெற்றி பாதையில கொண்டு போக முடியும் அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்றாங்க விமர்சகர்கள். ஆனா உண்மையிலேயே இதற்கப்புறம் இந்த வயதில் ஒரு புதிய கட்சியை தொடங்கி இவர் வெற்றியை நாட முடியுமா அப்படின்றது எண்ணற்ற கேள்விகளை உருவாக்கி இருக்கு. ஐயா ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு அறிமுகமே தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தொடர்ச்சியாக இருந்து வந்தார். கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டே அவரோட 50 வயதிலேயே முதலமைச்சர் பதவியை பெற்று அம்மையார் ஜெயலலிதாவால் மிகப்பெரிய பாராட்டையும் பெற்றவர். அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, பரதனுக்கு பிறகு ஒரு உண்மையான விசுவாசி தான் பெற்ற பதவியை மீண்டும் அதே நபரிடம் கொடுத்த ஒரு நபர் அப்படி யாருன்னா விசுவாசியான ஓபிஎஸ் தான். உண்மையிலேயே விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டு ஓபிஎஸ் தான். அவரை பார்த்து எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்று வரை 2017 அவர்கிட்ட முதலமைச்சர் பதவி பெற்றவரை அவருக்கு வழிகாட்டியாக இருந்த அம்மையார் சசிகலாவுக்குமே அவர் விசுவாசியா இருந்தார். தனக்கு பதவி கொடுத்தவர்களுக்கு அவர் மீண்டும் ஒரு முறை பதவியை திரும்ப கொடுத்தாரு. இதுவரைக்கும் அவர் துரோகம் பண்ணார் அப்படின்ற வரலாறு எங்கேயுமே கிடையாது. ஆனா அவரிடத்திலே கூனி குறுகி அம்மையார் சசிகலாவுக்கும் துரோகம் செஞ்சு, டிடிவி தினகரனுக்கும் துரோகம் செஞ்சு, நம்பிய பாஜகவுக்கும் துரோகம் செஞ்ச ஒரு நபர் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கட்சி நல்லபடியா வெற்றி பாதைக்கு போகணும் அப்படின்னா நாம 2 பேரும் சேரணும். ஏன்னா ஓபிஎஸ் சொல்லாம சொல்லிட்டு இருந்தாரு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் என்னதான் ஒரு நியூட்ரல் சாய்ஸா இருந்தாலும் கூட அவர் பின்னாடி ஒரு சமூகம் இருக்குது தென் மாவட்டத்தில் அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. அப்ப என்ன ஆகும், ஓபிஎஸ் எப்ப கட்சியில இருந்து நீக்கினாங்களோ அப்பயே அதிமுக தென் மாவட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சது. ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, ஒரு நபர் போறதுனால கட்சியில மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட போறது இல்ல, மிகப்பெரிய சரிவு வரப்போறது இல்ல, ஊடகம் தான் இதை ஊதி ஊதி பெரிதாக்குறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா 2024 அதற்கு முன்பு எடுத்த வாக்கு சதவீதத்திலிருந்து எவ்வளவு தூரம் அதிமுக கீழே இறங்குச்சு, எவ்வளவு பெரிய பேரிடிக்கு ஆளாச்சு அப்படின்றது டேட்டா சொல்லும். ஐயா ரவீந்திரன் துரைசாமியிலிருந்து பல முக்கிய விமர்சகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஓபிஎஸ் நீக்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க வேண்டும், அவரை எப்படினாலும் நீங்க பேசி கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஓபிஎஸ் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தாரு, நிபந்தனையற்ற முறையில் நாங்கள் அதிமுகவுடன் இணைய தயார் அப்படின்னு சொன்னாரு. சமீபத்தில் அவருடைய ஆதரவாளர்களோட ஒரு கூட்டத்தை போட்டாரு. அந்த கூட்டத்தில் பேசிய ஐயா ஓபிஎஸ், செப்டம்பர்ல ஒரு மாநாடு நான் நடத்த போறேன், அந்த மாநாட்டில் நம்ம மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய முக்கிய ஆலோசகராக இருக்கக்கூடிய த சீனியர் மோஸ்ட் பன்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொன்னார்னா, நம்ம யார் பின்னாடி நம்பி போக தேவையில்ல, நம்மளே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல ஒரு சின்ன ட்ரிக் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் அவர் பேசினாரு. எப்படி இவங்க தனிப்பெரும் சக்தியாக உருவெடுக்க முடியும், ஏன்னா அதிமுகவில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம். ஐயா எடப்பாடி பழனிசாமி தந்தி டிவிக்கு அளிச்ச பேட்டியில ஓபிஎஸ் கட்சியில நிபந்தனை இல்லாம நான் சேர தயார்னு சொல்றாரு, நீங்க சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இதுதாங்க ஒரு தலைமை பண்பு இல்லை அப்படின்றது எடுத்துக்காட்டு. ஒரு தலைவராக இருந்தால் என்ன சொல்லணும், வரட்டும், நாங்கள் பேசி அதை தீர்த்து கொள்வோம், நாங்கள் அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லாரோட கலந்து ஆலோசித்து நாங்கள் ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லணும். இவர் ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு கேட்டகரியிலே இல்லை, ஒரு அருகதையே கிடையாது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக நிரூபிச்சுட்டு வர்றாரு. டிடிவி தினகரனை சேர்த்துப்பீங்கன்னு கேட்டால் அது காலம் முடிவு செய்யுங்கிறாரு. பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்களே, பொறுத்திருந்து பாருங்கன்றாரு. எதற்கும் நேரடியாக பதில் சொல்றதுக்கு அவருக்கு ஒரு தெம்பும் இல்லை, திராணியும் இல்லை. பேட்டியை பார்த்ததுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் வட்டாரத்திலிருந்து என்ன தகவல் வெளியில் வந்திருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய கட்சியை தொடங்க போறாரு. அந்த புதிய கட்சியை நம்ம விஜயோட கூட்டணி வைப்போம். அவங்களோட இலக்கு இப்போ என்னவா இருக்குன்னா, நம்ம வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ, ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்மளை சேர்த்துக்காது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான செயல், தவறான முடிவு அப்படின்னு அவரை வீழ்ச்சி பாதைக்கு நம்ம கொண்டு போகணும். பிஜேபி கூட கூட்டணி வைப்பீங்களான்னு ஓபிஎஸ் கேட்கும்போது அவர் சொல்றாரு, இவ்வளவு நாளா நாங்கள் என்டிஏ கூட்டணி கூட தான் இருக்கோம் அப்படின்னு சொன்ன ஒருத்தர், அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம், பொறுத்திருந்து பாருங்கன்ட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. இப்போ ஒருவேளை அவர் விஜய் கூட கூட்டணி சேரவாரு கட்சி ஆரம்பிச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் சாத்தியமா, இனிமேல் ஒரு கட்சி தொடங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எதுவும் நடக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒருவேளை இவர் கட்சி தொடங்கி விஜயோட கூட்டணி போறாரு அப்படின்னா, எப்படி அம்மையார் ஜெயலலிதா கிட்ட நம்பர் 2 பொசிஷன்ல இருந்தாரோ அதே போல விஜய் கிட்ட அவர் நெருங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன, விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஓட் பேங்கை எப்படி பிரேக் பண்ணலாம், டிஎம்கே ஓட் பேங்கை எப்படி பிரேக் பண்ணலாம்ன்ற ஒரு யுக்தியில தான் அவர் இருக்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் விஜயை நோக்கி போகும்போது விஜய்க்கு என்ன பிளஸ் இருக்குன்னா, எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்த முடியும், ஜெயலலிதா படத்தை பயன்படுத்த முடியும், கட்சியின் தலைவர்கள் எல்லாரோட படத்தையும் பயன்படுத்த முடியும். அப்ப என்ன ஆகும், ஏடிஎம்கேவோட ஓட் பேங்கை தன் பக்கம் இழுக்க முடியும். அப்ப ஒருவேளை இவர் சொல்வது போல ஒரு கட்சியை தொடங்கி விஜயோட சேரும் பட்சத்தில் ஐயா ஓபிஎஸ் என்ன சொல்வாரு,
நீங்க எப்படி அம்மையார் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பாத்தீங்களோ அது போல தம்பி விஜயம் பாருங்க அப்படின்னு உறுதியான முறையில் சொல்லுவாரு. கூட்டணி வச்சு இவங்களும் சரிபாதியா சீட் ஷேரிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சாரத்துல இவங்க எல்லாருமே அதிமுக போல தான் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுவாங்க. தாவேக்காவும் அதிமுகவும் ஒரே மாதிரி தான். ஏன்னா இப்ப வெளியில வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட கட்சியின் கொடியை முதற்கொண்டு டிசைன் பண்ணி வச்சுட்டாரு. அந்த கட்சி கொடியில அண்ணா, எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா இவங்க எல்லாருமே இடம் பெறுவாங்க. அப்படி ஒரு கட்சி கொடியை நம்ம ஏற்படுத்தணும். அதே போல அதிமுகவுக்கும் நமது கட்சி கொடிக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எப்படி டிடிவி தினகரன் ஒரு கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினாரோ அதே போல நம்ம கட்சி கொடியும் இருக்கணுன்ற அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் இருக்கிறாரு அப்படின்னு தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் ஐயா ஓபிஎஸ் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, நான் வந்து அதிமுகவில் தான் இருப்பேன், அதிமுக விட்டு நான் வெளியேற மாட்டேன், அது என்னுடைய தாய் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப வேற வழியே இல்லாம ஒரு நிர்பந்தத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார். ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, தன்னை ஒரு மிகப்பெரிய தொப்பி வைக்காத எம்ஜிஆர்னு நினைச்சிட்டு இருக்காரு. நம்மளும் சிரிச்சுட்டே இருக்கிறதுனால நான் தான் மீண்டும் சொல்றேனே, நீங்க எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி. அவங்களுடைய வரலாறுலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கலைஞரை எதிர்த்து அரசியல் செய்தவர் ஐயா எம்ஜிஆர். அவங்களை எதிர்த்து தன்னுடைய மரண நொடி வரை கலைஞரை வெல்ல விடாம பார்த்துக்கிட்டாரு ஐயா எம்ஜிஆர். இது அவருடைய வரலாறு. அம்மையார் ஜெயலலிதா எடுத்துக்கிட்டீங்கன்னா, கலைஞரை எதிர்த்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் வரைக்குமே ஒரு தொடர்ச்சியாக மிகப்பெரிய மக்கள் பணியாற்றி எந்த விதமான சமரசமும் இல்லாமல் வீர மங்கையா அவங்க இருந்தாங்க. இது அவங்களுடைய வரலாறு. ஆனா உங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னா, டேபிள் கடியில ஊர்ந்து போய் காலை பிடிச்சி கும்பிட்டுட்டு மீண்டும் ஒரு முறை அதே நபரை காலை வாரி விட்டீங்க. பதவி கொடுத்தவர்களுக்கே உண்மையா இல்லாத நீங்கள் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் எப்படி உண்மையா இருப்பீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்ப பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஐயா ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஓபிஎஸ் மேல நீங்க வச்ச மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன, அதிமுகவை கொண்டு போய் ஒரு பிஜேபி கிட்ட அடமானம் வைக்க முயற்சி பண்றாரு, அதனால அவரை நாங்க சேர்த்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க இந்த இயக்கத்தை கொண்டு போய் பிஜேபி கிட்ட தான் கடன் அடமானம் வச்சிருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, உங்களை தான் அவங்க சொல்றாங்க முதலமைச்சர் வேட்பாளரை நாங்க தேர்வு செய்வோம்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்தும் இல்ல, ஒரு எதிர்த்து பேசக்கூடிய தெம்பும் இல்ல, திராணியும் இல்ல. ஆனா தொடர்ச்சியா ஐயா ஓபிஎஸ் மேல பழி சுமத்தப்பட்டு ஒரு காரணம், ஒரு ஸ்ட்ராங்கான சாலிடான ரீசன் என்னன்னு கேட்டா, ஓபிஎஸ் ஏன் கட்சியை விட்டு நீக்கினீங்கட்டா இப்போ வரைக்கும் அவங்கள்ட்ட பதில் இல்லை. அதை விட்டுட்டு கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட நிர்வாகிகளை விட்டு ஓபிஎஸ் தாக்க வைக்கிறது, ரொம்ப ஆபாசமான முறையில் கொச்சையான முறையில் பேச வைக்கிறது, ஓட்ட வண்டி ஓபிஎஸ் அப்படின்னு இவங்க கட்சியில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாருமே பேசுறாங்க. இந்த ஓட்ட வண்டி ஓபிஎஸ் வச்சு தான் நீங்க இதுவரைக்கும் கட்சியை நடத்திட்டு இருந்தீங்க. ஏன் 4 வருஷம் ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக ஐயா ஓபிஎஸ் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருந்தீங்களே, அப்போ உங்களுக்கு தெரியலையா அவர் ஓட்ட வண்டின்னு? அம்மையார் ஜெயலலிதா ஒருத்தரை தேர்வு செஞ்சு எனக்கு பின்னாடி இவர் தானே கை காமிச்சிட்டு போனாங்க, இவர் தான் முதலமைச்சர் 3 முறை ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்த பொழுதும் கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கிட்ட தான் பதவியை கொடுத்தாங்க. ஆனா இன்று வரை நீங்க என்ன சொல்றீங்க, ஓபிஎஸ் வந்து துரோகின்றீங்க. அப்போ உங்க கட்சியின் முன்னாள் தலைவர் அம்மையார் ஜெயலலிதாவும் ஒரு துரோகி தான் கூட வச்சிருந்திருக்காங்க. உங்க அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் அறிவு இல்லை அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லையா? இதுல சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அங்கேயும் போய் என்ன சொல்றாரு, திமுகவை தாக்கி பேசுறாரு. ஐயா ஓபிஎஸ் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. நீங்க திமுகவை தாக்கக்கூடிய நீங்க பிஜேபி பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. ஒரே வார்த்தை, பிஜேபி எங்களை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்தால் அவர்களுடன் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம், கூட்டணியை முறித்துக் கொள்வோம் அப்படின்னு தானே சொல்லணும். இப்ப ஐயா ஓபிஎஸ் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, என்னை சேர்த்துக்க மாட்டேன் நீங்க சொல்லிட்டீங்க, உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்ற முடிவுல தான் இப்ப புதுக்கட்சி தொடங்கி எந்த விஜயை நீங்க கூட்டணிக்கு கூப்பிட்டீங்களோ அவர் உங்களை நிராகரிச்சாரோ, இதை விட ஒரு மானக்கேடு எதுவுமே கிடையாது. காலையில 10 மணிக்கு பேட்டி கொடுக்கிறார் ஐயா எடப்பாடி பழனிசாமி, சீமானும் விஜயும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும்னு. மாலை 6 மணிக்குள்ள அவங்க மிகப்பெரிய மறுப்பு தெரிவிக்கிறாங்க, பிஜேபியோட ஒட்டக்கூடிய உங்களோட நாங்க கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு. அப்ப இது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு புதிய கட்சி தொடங்குவாரு, நாங்கள் பாஜகவோடு கூட்டணி இல்ல, நாங்க என்டிஏ கூட்டணி இல்ல, எடப்பாடி பழனிசாமி அங்கம் வைக்கும் எந்த விதமான கூட்டணியும் நாங்கள் இடம் பெறல அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு. எடுத்துட்டு விஜயோட போவாரு. விஜய்க்கு இங்க என்ன பிளஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்திருக்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர் என்ற ஒரு லேபிள் இருக்கு, மிகப்பெரிய ஒரு ஜெயலலிதாவின் அறிவுரையை பெற்று ஜெயலலிதா கிட்ட நம்பர் 2 பொசிஷன்ல இருந்தவர். அவருடைய அறிவுரையை பெற்று நம்ம அவரோட முக்கியமான பங்கு கொடுத்தோம் அப்படின்னா உறுதியான முறையில் நமக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, அதிமுக ஓட் பேங்கை நம்ம எடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில விஜய் போவாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இருக்கும்னா, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம், ஒருவேளை ஓபிஎஸ் சேர்த்திருந்தா கூட நம்ம ஒரு நல்ல பாதைக்கு போயிருக்கலாம், வெற்றி பாதைக்கு போயிருக்கலாம் அப்படின்றத உணர்த்தணும் என்ற வகையில் தான் இன்று ஓபிஎஸ் புதிய கட்சி தொடங்க வேண்டும் என்ற முடிவில் ஆணித்தரமாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அரவணைச்சு போக வேண்டிய போக்கு அப்படின்றது எப்பயுமே கிடையாது. அவர் கட்சியில பதவியை அடுத்தவங்கள்ட்ட இருந்து புடுங்கி தான் வந்திருக்கிறாரே தவிர அவர் உழைச்சு தொண்டர்களோட நம்பிக்கை பெற்றலாம் வரல. அம்மையார் சசிகலா கிட்ட காலில் போய் விழுந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு தைரியம் இல்லை. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இப்பதான் சொல்றாரு, நான் ஊர்ந்து போனேன் ஆனா எப்படியோ பதவிக்கு வந்துட்டேன்லன்னு வெக்கமே இல்லாம அவர் வெளியில பேசிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒரு வரலாற்றுல ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி வந்தால் கூட இப்படி வரலாறு இருக்குன்னு பார்த்தா துரோகம் பண்றதுல
சகஜம் தான் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும். இன்னைக்கு அதிமுக தொண்டர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் வந்து 50% வாக்குகள் அவர்கிட்ட இருக்கு. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அவரை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு, அவர் பின்னாடி ஒரு சமூகம் இருக்கு. அந்த சமூக வாக்கை எப்படி எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. எப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ் கட்சி விட்டு வெளியேற்றினாரோ அப்பயே அதிமுகன்றது ஒரு ஜாதி கட்சி போல தோற்றத்தை வெளியில கொடுத்துட்டு இருக்கு. உண்மையிலேயே ஐயா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸின் தனி கட்சி ஐடியாவை வந்து முறியடிச்சு வெற்றி வகை சூடுவாரா, இல்ல ஐயா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி விட்டு விஜயோடு அணிவகுத்து ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக உருவெடுப்பார் என்பதை மக்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஓபிஎஸ் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு சரியான நகர்வு தான். ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் விஜய் கூட போனா சரியான வெற்றி பாதைக்கு போவாரா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆவலா இருக்கேன்.